வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அருமையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு பழைய காலத்து கதை, அநேகம் பேருக்கு தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் இது ஒரு நினைவூட்டல் மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள், பாடங்கள் அப்பப்போ ரிவிஷன் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வகையில் தான் இந்த கதை. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? ஒரு பையன், சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். பள்ளிக்கூடத்தில் போய் இவன் பாடம் படிக்கிறான். கூடவே ஒரு ஆகாத வேலையும் படிக்கிறான். இவன் என்ன பண்ணுறான், அந்த அக்கம் பக்கத்தில் இருக்க பசங்க கிட்ட உள்ள அந்த ஸ்லேட்டில் எழுதக்கூடிய பல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, பல்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பல்பத்தை ஒரு நாள் நைஸாக திருடிட்டு வந்தான். அதை அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னடா இது என்னன்னா, பக்கத்தில் இருக்க பையன் வச்சுருந்தான் பல்பத்தை, அவனுக்கு தெரியாமல் நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறான். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். 5 பைசா கொடுத்து நாளைக்கு வேண்டிய பல்பத்தை வாங்காமல் அதை மிச்சம் முடிச்சிட்டான் என் பையன் அப்படின்னு ஒரே பெருமை. அவனை எடுத்து முத்தம் கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறாங்க. நல்ல வேலை செஞ்சடா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல இந்த பல்பம், அல்பமான ஒரு பல்பம் இல்லைங்களா, அதில் ஆரம்பித்த அந்த திருட்டு மெல்ல 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 புத்தகம், நோட்டு, சின்ன சின்ன தொகைகள், 5 பைசா 10 பைசா பசங்க ஸ்கூலுக்கு சில பேர் கொண்டு வருவாங்க. ஏதாவது இடைவெளியில் தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்றதுக்காக ஒரு சின்ன குச்சி ஐஸ், ஏதோ ஒன்று, அந்த மாதிரி பணங்களில் ஆரம்பித்து அப்படியே இவன் வளர 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 அந்த திருட்டும் அழகாக நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வருகிறது. எப்படி வருதுங்க? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறது. இவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் நல்லா முன்னேறிட்டு இருக்கான், திறமையாக திருடுறான், இது வரைக்கும் மாட்டிக்கிட்டதே இல்லை அப்படின்னு இவங்களுக்கு ஒரே குஷி. அப்படியே வளர்ந்து 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 வர்ற காலத்தில் அதுக்கடையில் ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது, அதையும் பாடிடுவோம். எம்ஜிஆர் பாட்டில் இல்லாத செய்தியே இல்லைன்னு நினைக்கிறேன். திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடாதே பாப்பா திருடாதே அப்படின்னு ஒரு பாட்டு. அப்போது அந்த திருட்டை ஒழிக்கணும் அப்படின்னா காவல்துறை, எத்தனையோ கண்காணிப்பு துறைகள் பல உண்டு, அதெல்லாம் மீறி திருடிட்டு தான் இருக்காங்க. அதனால் திருடர்களாக பார்த்து திருந்திட்டாங்கன்னு சொன்னால் ஒரு 10 காசு கூட திருடு போகாது. இந்த மாதிரி ஒரு காலம் வருமானு தெரியாது, வரலாம். சாதாரண பல்பத்தில் ஆரம்பிச்சதுங்க, கொலையில் முடிஞ்சிருக்கு. இப்போ அவனை கைது பண்ணிட்டாங்க, தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. என்னென்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, இவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த பையன் அப்போ தான் அவனுக்கு ஒரு 25-30 வயசு இருக்கும். வாழ வேண்டிய பருவம், அருமையான இளம் பருவம். அநியாயமாக தூக்கு தண்டனையில் மாட்டிட்டான். அப்பீல்லாம் கிடையாது, ஃபைனல் பண்ணியாச்சு, தூக்கில் போட போகிறாங்க. சரி, உனக்கு என்ன கடைசி ஆசை அப்படின்னு கவர்மெண்ட்டில் கேட்குறாங்க ஜெயிலில். இவன் யோசித்து பார்த்துட்டு, எங்கள் அம்மா என்னை இவ்வளோ தூரம் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க, அவங்கக்கிட்ட ஒரு செய்தி சொல்லணும், அவங்க காதுகிட்ட போய் நான் அந்த செய்தியை சொல்லணும், அதுக்கு அனுமதிப்பீங்களான்னு கேட்குறான். தாராளமாக சொல்லிட்டு வா அப்படிங்கிறாங்க. இவன் கிட்ட வரான். இந்த அம்மாவுக்கும் ஒரே சந்தோஷம், நம்ம பையன் நம்மகிட்ட ஏதோ சொல்ல போகிறான், வேறு ஏதாவது பெரிய புதையல் வச்சுருக்கானோ, என்னமோ திருடி வச்சது எங்கேயாவது பதுக்கி வச்சுருக்கானோ, புதைச்சி வச்சுருக்கானோ தெரியல அப்படின்னு இவங்களுக்கு ஒரு எண்ணம் ஓடுது மனசுக்குள்ளே. சரின்னு கிட்ட வரான். காதுகிட்ட எதுமோ சொல்கிற மாதிரி ஒரு சின்ன நடவடிக்கை, ஆக்ஷன், ஒரு பாவலா காமிச்சிட்டு யாரும் எதிர்பாராத நேரத்தில் டக்குன்னு அந்த அம்மாவோட காதை கடிச்சு துப்பிடுறான். அப்படியே முழு காதையும் கடிச்சு துப்பிடுறான். ரத்தம் கொட்டுது, இவன் வாயெல்லாம் ரத்தம். அந்த அம்மா துடிக்குது. அந்த ஜெயிலில் இருக்க அதிகாரிகள்லாம் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருக்காங்க.
அப்புறம் அவனை கேட்டாங்களாம், ஏன்பா நீ பேசுகிறேன் ஏதோ சொல்கிறேன்னு தானே சொல்லிட்டு போனேன், இப்போ என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஐயா நான் ஆதியில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரே ஒரு துண்டு பல்பம் தேடிட்டு வந்தேன். இந்த அம்மா அப்போவே தம்பி இது தப்புடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி 2 சாத்தி மறுநாள் அவங்க ஸ்கூலுக்கு வந்து எந்த பையன்கிட்ட திருடுனேன்னு சொல்லி அவங்ககிட்ட குடுறான்னு சொல்லியிருந்தால் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு அவமானம் ஏற்பட்டிருக்கும், ஆனால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்படி வாழ வேண்டிய வயசில் அநியாயமாக தூக்கு தண்டையில் மாட்டிக்கிட்டேன். அதுக்கு காரணம் இவங்க தான். அப்போது நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்ட அந்த காது அவங்களுக்கு தேவையில்லை, இப்போவாது அவங்களுக்கு புத்தி வரட்டும், இனிமேலாவது அவங்க திருந்தட்டும் அப்படின்னு தான் கடிச்சு துப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். இப்போது இன்னொரு பாட்டு வருது பார்த்தீங்களா, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. பார்த்தீங்களா, இதான் இன்னைக்கு விஷயம். தாய்மார்களே புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.